கடன் பெற்றார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். இளங்கோவடிகள் சொன்ன அந்த பாடல். இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்துடலாம், ஆனால் கடன் பற்ற நெஞ்சம் போல ராவணன் கலங்கி நின்னான்னு ஏன் சொல்கிறாருன்னா, கடன் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு விஷயம். அதையும் இளமையில் எதையுமே அனுபவிக்காமல் அந்த கட்டக்கூடிய அந்த கடன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போட்டுருதான். அப்போ இந்த கடன் நம்ம ஜாதகத்தில் ஏன் வந்துச்சு, அதை அடைக்க முடியுமா, அதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய, இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை மிகப்பெரிய தொகையாக இருக்குது, என்னால் அடைக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வரக்கூடிய செவ்வாய் ஓரை, நீங்கள் காலண்டில் பார்த்தீங்கன்னாலே போட்டிருக்கோம். அந்த செவ்வாய் ஓரையில் 1 லட்சம் இல்லை, 9 லட்சம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 20 லட்சம் இல்லை, எத்தனை லட்சமாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறு தொகையை யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவர் பேரை ஒரு கவரில் எழுதி, அந்த கடன் தொகையில் மொத்த தொகையும் எழுதி, ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாய் பணத்தை அந்த கவரில் வச்சு நீங்கள் அந்த செவ்வாய் உரையில் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கடன் கண்டிப்பாக அடைஞ்சிரும். அதுவும் அதிசீக்கிரம் அடையும். என்ன சார், எனக்கு சம்பளம் அதே தான், வேலை அதே தான், எப்படி அடையும் நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்கோ போக வேண்டிய தொகை உங்கள் கைக்கு சேரும். அது கைமாத்தா இருக்கலாம், இல்லை யாருக்கா கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், ஏன் உங்கள் அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். அப்படி அதிர்ஷ்டத்தில் கூட உங்கள் கடன் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்கான வாய்ப்பு வரும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் அந்த கடனை அடைக்க முன்னேற்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் அடைந்து விடுங்கிறது தான் மிகச்சரியான உண்மை.